நான் கேட்டிருந்தேன் சார். இந்த காலை தேநீர் இது அந்த ம். ஃபேட் பர்னிங் ம். ட்ரிங்க் ம். இதெல்லாம் ஒர்க் ஆகுமா? இல்ல பேட் பர்னிங் ட்ரிங்க்ங்கிறத வந்து எத சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஒண்ணே ஒண்ணு மட்டும் நான் சொல்லுவேன். ம். நீங்க குடிக்கிற ட்ரிங்க்ல வந்து நீங்க குடிக்கிறத ட்ரிங்க் எதுவா இருந்தாலும் சரி. இப்ப காஃபி, டீ சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ம். அட்லீஸ்ட் ஒரு 100 மில்லி காஃபி சாப்பிடுறோம்னா, அது ஒரு 120 150 கலோரி. இப்ப அதுல உடம்புக்கு தேவையானது என்ன இருக்கு அப்டின்னா, 0 ஒண்ணுமே கிடையாது. ஆனா உங்களுக்கு குடிச்ச உடனே குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதுவே குடிக்கிறதுக்கே நல்லா இல்லாத சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, மூலிகை தேநீர் சொல்லுவாங்க. மூலிகையில இருந்து எடுத்த தேநீர் சொல்லுவாங்க. அதுல உடம்பு தேவைன்னா நல்ல கஃபைன் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற நீங்க எடுத்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குடிக்கும்போது அந்த ட்ரிங்க் வந்து என்ன பண்ணணும், நம்ம ஆக்ஸிஜன் லெவல இன்கிரீஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து இப்ப நான் ஒரு நல்ல எனர்ஜியா இருக்கிறேன் அப்டின்னா, என்னுடைய ஆக்ஸிஜன் லெவல் இன்கிரீஸ் ஆனா தான் எனர்ஜியா இருக்க முடியும். அதுக்கப்புறம் மைண்ட் நல்லா அலர்ட்டா இருக்கணும். நமக்கு வந்து அந்த ஹோல் டே வந்து ஆக்டிவா இருக்கணும். இப்ப காலையில நான் எந்திரிக்கிறேன் ஒரு 6 5 மணிக்கு எந்திரிக்கிறேன். நைட் 10 மணி வரைக்கும் நான் ஆக்டிவா இருக்கிறேன்னா, நல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்க் நான் எடுக்கிறேன்னு அர்த்தம். நீங்க ஆக்டிவா இல்ல. நீங்க படுத்துக்கிறீங்க, சோர்ந்து போறீங்க. எங்க உட்கார்றீங்களோ அங்க தூங்குறீங்க. எங்க உட்கார்றீங்களோ கொட்டாய் வருது. அப்ப என்னன்னா, உங்க ஆக்ஸிஜன் லெவல் வந்து கம்மியா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, அது கரெக்ட்டான ட்ரிங்க் இல்ல. இத மாதிரி நீங்க சூஸ் பண்ணிட்டு, நீங்க என்ன ட்ரிங்க் வேணும்னு சொன்னீங்கன்னா, நாங்க அதுக்கு சொல்லிக் குடுப்போம்.